ஓம் சாந்தி. நாம் சிவசக்தி போல இணைந்த சொரூபமாக இருக்கும் ஆத்மா. நாம் ஒளியாகவும் லேசாகவும் இருக்கும் ஆத்மா. நாம் திரிகாலதர்ஷி ஆத்மா. தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் நம்மை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்காகவே வந்திருக்கின்றார். தந்தையின் கூடவே பாரதத்திற்கும் மிகவும் மகிமை இருக்கின்றது. பாரதமே அழியாத கண்டமாக சொர்க்கமாக ஆகின்றது. பாரதவாசிகளை செல்வந்தராக, சுகமாக மற்றும் தூய்மையாக தந்தை ஆக்கியிருந்தார். கீதைக்கு அளவற்ற மகிமை இருக்கின்றது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையானது கீதையாகும். நாம் சைத்தன்யமான ஞான கங்கைகள். நமக்கும் மிகவும் மகிமை இருக்கின்றது. நாம் நேரடியாக ஞானக்கடலின் மூலம் உருவானவர்கள். நாம் அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகள். பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த மற்றும் அன்பிலும் அன்பான அனைவருக்கும் நாயகனாக இருக்கின்றார். நமக்கு ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார். ஞானம் என்றால் பகல், சத்தியுகம், திரேதாயுகம், 84 பிறவி சக்கரமும் பாரதவாசிகளாகிய நம்முடையதாகும். பாரதம்தான் அழியாத கண்டமாகும். பாரத கண்டமே சொர்க்கமாக மாறுகின்றது. புதிய உலகம், சத்தியுகம் பாரதத்தில் மட்டுமே உருவாகின்றது. பாரதத்தில்தான் தந்தை வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதே தந்தையின் வேலையாகும். தந்தை ஒரு முறை மட்டுமே வந்து பழைய உலகை புதியதாக ஆக்குகின்றார். பாரதத்தை சதோப்பிரதானமாக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். தந்தை மூலமாக நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. தந்தை வந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை தருகின்றார். ஒரே ஒரு நிராகாரமான சிவன்தான் பகவான்.
அவரே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். நாம் குடும்ப சூழ்நிலையில் இருந்தாலும் ஸ்ரீமத் படி நடந்து செல்கின்றோம். நாம் அனைவரும் ஆத்மாக்கள். நாயகனாகிய பரமாத்மாவிற்கு அன்பானவர்கள். நாமே தேவதையாக, சத்திரியராக, வைஷ்யராக, சூத்திரராக ஆகின்றோம். இப்போது நாம் தேவதையாவதற்காக பிராமணராக ஆகியிருக்கின்றோம். நாம் இறைவனின் மாணவர்கள். இந்த தந்தையே ஞானக்கடலாக, ஆனந்த கடலாக இருக்கின்றார். ஞானக்கடலின் மூலமாக நாம் மேகத்தை நிரப்பிக்கொண்டு மழையாக பொழிகின்றோம். நாம் தான் ஞான கங்கைகள். இந்த ஒரு பிறவி மட்டும் நாம் தூய்மையாக ஆகின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்வதால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றோம். தந்தைதான் பதித்த பாவனராக இருக்கின்றார். நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவை அதிகப்படுத்துகின்றோம். நல்ல முயற்சியாளர்களாகிய நாம் ஸ்ரீமத் படி நடந்து நல்ல பதவியை அடைகின்றோம். நாம் நினைவு செய்வதற்கான முயற்சி மற்றும் உழைப்பு செய்யும் பொழுது உண்மையான தங்கமாக ஆகின்றோம். நாம் அனைவரும் நடிகர்கள். நாம் இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். தந்தை நம்மை புத்திசாலியாக, வைரம் போன்று ஆக்குகின்றார். தந்தை வந்துதான் அனைவரையும் சேர்த்து அழைத்து செல்கின்றார். நாம் எப்பொழுதும் நம்மை சுயம் கருவி என்று நடப்பதால் இயல்பாகவே டபுள் லைட் சிதியின் அனுபவம் நமக்கு ஏற்படுகின்றது. செய்பவரும் செய்விப்பவருமானவர் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் கருவியாக இருக்கின்றோம். இதே நினைவினால் நமக்கு வெற்றி ஏற்படுகின்றது. நாம் நிமித்தம் என்று புரிந்து கொள்வதால் மாயையின் கேட் மூடிவிடுகின்றது. நாம் நிமித்தம் என்று புரிந்திருப்பதால் மாயையை வென்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். மேலும் டபுள் லைட்டாக ஆகிவிடுகின்றோம். கூட கூடவே வெற்றியும் நமக்கு கிட்டுகின்றது. உயர்ந்த பதவிக்காக நாம் ஸ்ரீமத் படி நடந்து நல்ல நடைமுறை பழக்கங்களை தாரணை செய்கின்றோம். சத்தியமான அன்பானவராகி ஒரு நாயகனை மட்டுமே நாம் நினைவு செய்கின்றோம்.
எவ்வளவு அதிகமாக நினைவு செய்ய முடியுமோ அவ்வளவு நினைவிற்கான பயிற்சியை நாம் அதிகப்படுத்துகின்றோம். கருவி என்ற தன்மையின் நினைவு மூலமாக மாயையின் வாயிலை மூடிவிடக்கூடிய ஒளியாகவும் லேசாகவும் இருக்கும் ஆத்மா நாம். திரிகாலதர்ஷியாகி ஒவ்வொரு செயலையும் செய்து வெற்றியை சுலபமாக அடைகின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.